இன்னைக்கு மசூர் பருப்பு சாம்பார் செய்து பார்க்கலாம். மசூர் பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு 3 இல்லை 4 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். மஞ்சத்தூள், தக்காளி ரெண்டும் சேர்த்துட்டு குக்கரை மூடி 2 இல்லை 3 விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு பாதி அளவுக்கு மேலே வெந்திருக்கும். இப்போ வெட்டி வச்சிருந்த காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். வெங்காயம், பச்சை மிளகாவும் சேர்த்துடணும். கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணி 1/2 கப் அளவுக்கு இருக்கும். அதோட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு எல்லாம் சேர்த்து கலந்துட்டு சாம்பார் கெட்டியாக இருந்தால் இன்னும் கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம். இப்போ குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சா போதும். இப்போ காய், பருப்பு எல்லாமே நல்லா வெந்திருக்கும். தாளிக்கிறதுக்கு எண்ணெயை சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா கலந்துட்டு சாம்பாரோட சேர்த்துடணும். மல்லி இலையும் நல்லா பொடிசா வெட்டி சேர்க்கணும். மசூர் பருப்பு சாம்பார் ரெடி ஆயிருச்சு. சாதத்தோட சேர்த்து சாப்பிடும் போதும் நல்லா இருக்கும். டிஃபன் வெரைட்டிக்கும் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க.